Hello guys, welcome back to Mommy's Education. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா கிளாஸ் 10th போயம் த கிரம்பிள் ஃபேமிலியோடைய பேராகிராஃப் தான் பார்க்க போகிறோம். இன்ட்ரொடக்ஷன் பாருங்கள். எல்லியம் மாண்ட்கோமெரி வாஸ் அ கெனடியன் ஆத்தர் அண்ட் பொயட். ஸோ இவர் வந்து ஒரு கெனடியன் ஆத்தர் அப்படின்னா நூலாசிரியர்னு அர்த்தம். ஒரு கெனடியன் ஆத்தர் அண்ட் பொயட் அப்படின்னா கவிஞர்னு அர்த்தம். ஒன் ஆஃப் ஹர் ஒர்க் இஸ் த கிரம்பிள் ஃபேமிலி. இவருடைய ஒரு படைப்பில் வந்து என்ன அப்படின்னா இந்த கிரம்பிள் ஃபேமிலி அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. The title of the poem itself tells about the nature of the family she describes. அதாவது இந்த டைட்டில் ஆஃப் த போயம், இந்த போயத்தோட டைட்டிலேருந்து என்ன சொல்ல வருது அப்படின்னா நம்ம ஃபேமிலியோடைய நேச்சர் பற்றி, நேச்சர்னால் என்ன, இயற்கையான ஒரு ஃபேமிலியை பற்றி அவர் டிஸ்கிரைப் பண்ணியிருக்காரு. ஓகேவா? அடுத்து பாருங்கள், பெசிமிஸ்டிக் ஃபேமிலி. த கிரம்பிள் ஃபேமிலி இஸ் எ பெசிமிஸ்டிக் ஃபேமிலி. அதாவது இந்த கிரம்பிள் ஃபேமிலி, ஃபஸ்ட்டு கிரம்பிள் ஃபேமிலி அப்படின்னா என்னென்னா புலம்பலான குடும்பம்னு அர்த்தம். கிரம்பிள் அப்படின்னா எப்போ பார்த்தாலும் புலம்பிகிட்டே இருக்கிற ஒரு குடும்பத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த குடும்பம் அப்படிங்கிறது எப்போது எப்படி இருக்குமா, அவநம்பிக்கை உள்ள ஃபேமிலியாக இருக்குமா, அதாவது குறைகளை வந்து காணக்கூடிய ஃபேமிலியாக இருக்குமா, எதுக்கு எடுத்தாலும் குறைகளை வந்து கண்டுபிடிச்சிட்டே இருக்குமா, என்ன விஷயம் நடந்தாலுமே அது குறை சொல்லிகிட்டே இருக்கிறது, அந்த மாதிரியான ஃபேமிலியாக இருக்கக்கூடியது அந்த புலம்பல் ஃபேமிலி அப்படின்னு சொல்கிறாங்க. இட் லிவ்ஸ் இன் கம்ப்ளைனிங் ஸ்ட்ரீட் இன் த சிட்டி ஆஃப் நெவர் ஆர் சாட்டிஸ்ஃபைடு. எங்கே இருக்காங்க அப்படின்னா இவங்க வாழ்ந்துட்டுருக்காங்க அப்படின்னா கம்ப்ளைனிங் ஸ்ட்ரீட்டு, புகார் சொல்லக்கூடிய தெரு அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரீட்டில் தான் வந்து இவங்க வாழ்ந்துட்டுருக்காங்க. இந்த சிட்டி ஆஃப் எந்த நகரத்தில் அப்படின்னா நெவர் ஆர் சாட்டிஸ்ஃபைடு, என்றைக்கும் திருப்தி அடையாது அப்படிங்கிற ஒரு நகரத்தில் வாழ்ந்துட்டுருக்காங்க. இட் இஸ் பிசைட் த ரிவர் ஆஃப் டிஸ்கண்டென்ட். அவங்களுக்கு பக்கத்தில் மனநிறைவின்மை அப்படிங்கிற ஒரு ஆறு வந்து ஓடிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், த மெம்பர்ஸ் ஆஃப் த ஃபேமிலி ஆர் ஆல்வேஸ் டிஸ்கண்டென்டட். அந்த ஃபேமிலியில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து மனநிறைவின்மையோடையே தான் அவங்க இருப்பாங்க, எப்போதுமே திருப்தியாகவே இருக்க மாட்டாங்க. நோபடி வாண்ட்ஸ் டு மீட் தம். அவங்கள யாருமே மீட் பண்ண விரும்ப மாட்டாங்க. த பொயட் இன்டைரக்ட்லி அட்வைசஸ் அஸ் டு பி ஆப்டிமிஸ்டிக். அதாவது இந்த பொயட் வந்து இன்டைரக்டாக நம்மக்கிட்ட என்ன சொல்ல வர்றாரு, அட்வைஸ் பண்ணுறாரு அப்படின்னா நம்மளை ஆப்டிமிஸ்டிக்காக இருக்க சொல்கிறாரு. ஆப்டிமிஸ்டிக் அப்படின்னா நம்பிக்கையோடு நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அது இன்டைரக்டாக சொல்ல வர்றாரு நம்மக்கிட்ட. ஃபஸ்ட்டு பாருங்கள், தேர் கம்ப்ளைண்ட்ஸ். தே கம்ப்ளைண்ட் அபவுட் எவ்ரி திங். அவங்க எல்லாத்தையும் பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க, குறை சொல்லிகிட்டே இருப்பாங்க. ரெயின் ஆர் சன், மழையாக இருக்கட்டும் வெயிலாக இருக்கட்டும். சம்மர் ஆர் வின்டர், ஒரு கோடை காலமாக இருக்கட்டும் இல்லை குளிர்காலமாக இருக்கட்டும். ஹை ஆர் ஹம்பிள், உயர்வாக இருக்கட்டும் இல்லை தாழ்வாக, ஹம்பிள்னால் ரொம்ப தாழ்வாக இருக்கட்டும். தே வில் நாட் ஃபெயில் டு கிரம்பிள். அவங்க வந்து புலம்புறதுக்கு தவறவே மாட்டாங்க, எப்போ பார்த்தாலும் புலம்பிகிட்டே கிடப்பாங்க எந்த காலமாக இருந்தாலும் சொல்லி உவமையாக சொல்லியிருக்காங்க. ஓகேவா? தோ எவ்ரி திங் இஸ் ப்ளீஸ்டு டு தெம். ப்ளீஸ்டு அப்படின்னா ரொம்ப மகிழ்ச்சி, அவங்களுக்கு என்ன தான் வந்து மகிழ்ச்சியாக இருந்தாலுமே தே வுட் க்ரவுல் ஃபார் நாட், க்ரவுல் அப்படின்னா வந்து இங்கே புகார் சொல்கிறதுன்னு அர்த்தம். தே வுட் க்ரவுல் ஃபார் நாட் ஹேவிங் எ திங் டு கிரம்பிள் அபவுட் இட். அவங்களுக்கு புலம்புறதுக்கு எந்த ஒரு விஷயம் கிடைக்கலனாலும் அதை பற்றி அவங்க புகார் சொல்லிகிட்டே இருப்பாங்க. த பொயட் எக்ஸ்பெக்ட் அஸ் டு ஸ்டாப் கம்ப்ளைனிங். த பொயட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாரு கம்ப்ளைண்ட் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் டு டெவலப் ஏ பாசிட்டிவ் அட்டிடியூட். ஆனால் வந்து ஒரு நேர்மையான அணுகுமுறையை நம்ம வந்து டெவலப் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. தேர் ஆட்டிடியூட். தே ஆர் வெல் நோன் வித் த நேம் ஆஃப் கிரம்பிள். இவங்க எல்லாருக்கும் எப்படி தெரியும் அப்படின்னா இவங்கள கிரம்பிள் அப்படிங்கிற நேம் மூலமாக தான் இவங்கள தெரியும். கிரம்பிள் அப்படின்னா புலம்பல் அப்படிங்கிற நேம் மூலமாக தான் எல்லாருக்குமே வந்து இவங்கள தெரியும். நோபடி வாண்ட்ஸ் டு பி வித் தெம். அவங்க கூட யாருமே இருக்கிறதுக்கு விரும்ப மாட்டாங்க. எவ்ரி ஒன் ஃபியர்ஸ், எல்லாருமே பயப்படுறாங்க. தட் திஸ் ஹேபிட் வில் ஆல்சோ அஃபெக்ட் ஹிம் ஆர் ஹெர். அவங்களுடைய குணம் வந்து நம்மளுக்கும் அஃபெக்ட் ஆயிருமோ, நமக்கும் வந்துருமோ அப்படின்னு சொல்லி எல்லோரும் பயப்படுறாங்க. த பொயட் அட்வைசஸ் அஸ் டு ஸ்டே அவே ஃப்ரம் தெம். இந்த பொயட் வந்து என்ன நம்மக்கிட்ட அறிவுறுத்துறாரு அப்படின்னா அவங்கள விட்டு தள்ளியே இருங்க அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் லீட் ஏ ஹாப்பி அண்ட் கண்டென்டட் லைஃப். அவங்கள விட்டு தள்ளி விலகி இருந்து நம்ம ஒரு சந்தோஷமான வாழ்க்கையும், கண்டென்டட் லைஃப் அப்படின்னா ஒரு மனநிறைவோட ஒரு வாழ்க்கையை வந்து வாழணும் அப்படின்னு சொல்கிறாரு. கன்க்ளூஷன் பாருங்கள். த பொயட் வாண்ட்ஸ் அஸ் டு அக்செப்ட் லைஃப் அஸ் இட் இஸ். அதாவது பொயட் வந்து நம்மளை அக்செப்ட் பண்ணிக்க சொல்லிக்கிறார். நமக்கு லைஃப் எப்படி இருக்கோ அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும், அதை விட்டுட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது, புலம்பக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. அதான் நெக்ஸ்ட் லைனில் வரும் பாருங்கள். வி ஷுட் நாட் கிரம்பிள் அபவுட் எவ்ரி திங். எதை பற்றி நம்ம வந்து புலம்பவே கூடாது, கிரம்பிள் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. அதர்வைஸ் அப்படி நம்ம வந்து புலம்பிகிட்டே இருந்தோம் அப்படின்னா வி வுட் பி லிஸ்டட் அஸ் த மெம்பர் ஆஃப் த கிரம்பிள் ஃபேமிலி. நம்மளும் வந்து இந்த கிரம்பிள் ஃபேமிலி அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டில் வந்து நம்மளும் வந்துடுவோம் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகேவா? அவ்வளோதான் இந்த பேராகிராஃப். உங்களுக்கு இதில் எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் உங்களுக்கு என்ன வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். நான் கூடிய சீக்கிரத்தில் அதே வந்து உங்களுக்கு வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம பொம்மிஸ் எஜுகேஷனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.